வெல்கம் டு எஸ்எஸ்பி சேனல். நீங்கள் பார்க்க போது நம்ம பிரவேசிக்கா நியூ புக்லேருந்து லெசன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்க போகிறோம். நம்ம பாருங்கள், பிரவேசிக்கா பாட்டிய புஸ்தக் இதில் இருக்கக்கூடிய இதுதான் நம்மளுக்கு நியூ சிலபஸ். பிரவேசிக்கா பாட்டிய புஸ்தகங்கிறது இதில் பஹலா பாகில் பத்தியை பகுதியில் ஆதுனிக் பத்தியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் உருது பத்தியில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆதுனிக் பத்தியை பார்க்க போகிறோம். ஆதுனிக் பத்தியில் பாருங்கள், யசோதரா கா விலாப்பு. யசோதரா கா விலாப்புனா யசோதராவினுடைய புலம்பல்கள் அப்படின்னு அர்த்தம். இதை மைதிலி சரண் குப்தி எழுதியிருக்காரு. இதோட क्वेश्चन आंसर பார்த்தலாம். இப்போது निम्नलिखित प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए. கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் பதில் எழுதுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யசோதரா கவுன்க. யசோதராங்கிறது யாருன்னா புத்தரோட மனைவி பேர் யசோதரா. யசோதரா கவுன்க. யசோதரா யார்? யசோதரா கௌதம் புத்துக்கு பத்தினிக. கௌதம புத்தரோட மனைவி யசோதரா. யசோதரா கே துக் கா பிரமுख காரண் क्या है? யசோதராவுடைய துக்கத்துக்கு கவலைக்கு முக்கியமான காரணம் என்ன? गौतम बुद्ध मुक्ति का रास्ता खोजने के लिए चले गए. கௌதம புத்தர் முக்தியை தேடிக்கிட்டு அந்த வழியில் தேடுற வழியில் அவர் போயிட்டார். சலி கயேன்னு போயிட்டார். ஏ வே யசோதரா சே கஹே பினா சலே கயே. அவர் யசோதராவிடம் கஹே பினானா சொல்லாமல் சலே கயே போய்விட்டார். யசோதரா கிட்ட சொல்லாமலே போயிட்டார் அவர். யஹி யசோதரா கே துக்குக்கா பிரமுக காரணக. இதுதான் யசோதராவினுடைய கவலைக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. அப்படி जिसने अपनाया था त्यागा. इस पंक्ति का तात्पर्य क्या है? जिसने अपनाया था, யார் என்ன தன்னுடைய ஆக்கிட்டாங்களோ அவங்களே தியாகம் பண்ணிட்டாங்க. இந்த பத்தியோட அர்த்தம் என்ன? गौतम बुद्ध ने यशोधरा से विवाह करके उसे अपनाया. கௌதம புத்தர் யசோதராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை தன்னுடையவளை ஆக்கிக்கிட்டாரு. अपनाया தன்னுடையதாக ஆக்கிக்கிறது. कुछ समय बाद मुक्ति की खोज में जाते समय बुद्ध ने यशोधरा को छोड़ दिया. यही इस पंक्ति का तात्पर्य है. கொஞ்ச நாள் கழித்து, குச்சி சமய பாத் கொஞ்ச நாள் கழித்து முக்தியை தேடிக்கிட்டு போகிற சமயத்தில் புத்தர் யசோதராவை தனியாக விட்டுட்டு போயிட்டார். இதுவே இந்த பத்தியோட அர்த்தம் அப்படிங்கிறாங்க. கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. இதோட அடுத்த வீடியோவில் நம்ம கவி பரிச்சை பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.